ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மாநில அபெக்ஸ் கூட்டுறவு வங்கியில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, TNSC பேங்க், அதாவது த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட், சென்னையிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிக்கில் எடுத்தாலும் மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 5 இயர்ஸ் இந்த ஒர்க் நடக்கும். அதாவது டோட்டலாக 5 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் டு அசிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. அதாவது CISOனா சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் ஆளுகளை எடுக்கிறாங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 19/7/2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டனால அதுக்கான வீடியோவை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் பார்த்தீங்கன்னா, இயர்லி டேர்ன் ஓவர் வந்து 35,000 crores மேலே இவங்க டேர்ன் ஓவர் இருக்குது. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் கிரேடில் 3 போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி டோட்டலாக 3 போஸ்டிங்க்கு 6 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 வேகன்சிஸுக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து தமிழ் லாங்குவேஜை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2024 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கான டேட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வர்ற 12/9/2024 உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வேகன்சிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை ஃபில்அப் பண்ணி தேவையான அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸை பூரா அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வர்ற 9/8/2024 நம்ம தபால் மூலியமாக அனுப்பிச்சி வச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான போஸ்ட்டு. இது டோட்டலாக 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, BE BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அதுவும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது MCA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஹார்ட்வேர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹார்ட்வேர் மானிட்டரிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டோனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஹார்ட்வேர் சிஸ்டத்தில் இல்லை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களை எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனில் எடுத்துக்குவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/7/2024 உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் வரனால மினிமம் சேலரியே வந்து 65,000 கொடுத்துருக்காங்க. அதுவும் நெகோசியபிள் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா DAவும் TAவும் அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் வெளி ஸ்டேட்டுக்கு ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏர் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 12 நாள் லீவ், கேஷுவல் லீவ் கொடுத்துருவாங்க. இந்த ஜாபுக்கான நோட்டீஸ் பீரியட் வந்து 3 months கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கும் டோட்டலாக 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, BE BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா MCA, அதாவது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 இயர்ஸும் மேக்ஸிமம் 35 இயர்ஸும் இருக்கணும். அதுவும் 1/7/2024 நீங்கள் 35 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து சேம் தான், 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் வருது. அதனால் இதுக்கு வந்து சேலரி வந்து 65,000 சொல்லியிருக்காங்க. அது 65,000 வந்து நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு சேலரி டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா TA அண்ட் DA ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் உங்களுக்கு ஃப்ரீ, அதர் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப மட்டும்தான்.
இந்த ஜாபுக்கும் சிஎல் எடுத்துக்கலாம், அதாவது கேஷுவல் லீவ் வந்து 12 days அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நோட்டீஸ் பீரியட் வந்து 3 months கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். இதுக்கும் டோட்டலாக 2 வேகன்சி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MCA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் சேம் தான். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 5 years கேட்டிருக்காங்க. அதுவும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இல்லை சைபர் செக்யூரிட்டியில் இல்லைனா பேங்க்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜாபுக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் 25 yearsம் மேக்ஸிமம் 35 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கும் சேம் நோட்டீஸ் பீரியட் தான். 3 months நோட்டீஸ் பீரியடு, 12 days வந்து கேஷுவல் லீவு, 65,000 சேலரி, TADA ட்ராவல் அலௌன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த வேகன்சிஸ்க்கெலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணி இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு அவங்க ஃபைனல் டிசிஷன் மூவ் பண்ணுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும். அதில் நீங்கள் மறக்காமல் சைன் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது SSLC சர்டிஃபிகேட் இல்லைனா SSC சர்டிஃபிகேட் இதை அவங்க கூட அட்டாச் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்டிருக்காங்க, அதாவது பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணணும். இந்த 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அதில் மென்ஷன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்க்கான சர்டிஃபிகேட் காப்பீஸோட ஒரிஜினலை வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்போ அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா MCAல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஜாபுக்கு மேட்ச் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.